நம்ம ரத்தம் அந்த ஈரல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதோட குடலை வந்து நம்ம ஆட்டு குடல் க்ளீன் பண்ணுற மாதிரி குடல் திருப்பி குச்சி வச்சு குடல் திருப்பி க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி குடல் திருப்பி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த குடலை சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம அதோட போட்டு நம்ம இப்போ வந்து வறுவல் பண்ண போகிறோம். சரிங்களா? குட்டி குட்டியாக நறுக்கி போடுவோம். இப்போது நம்ம வந்து குடலில் வந்து பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குச்சி வச்சு திருப்பி ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். ரத்தம் ஈரல் இந்த பாருங்கள் ஈரல் எல்லாத்தோடையும் நம்ம போட்டு இப்போது வறுவல் பண்ண போகிறோம். நறுக்கியாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நல்லா குடல் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடுவோம். நல்லா வெந்துருச்சு குடல். லைட்டாக மசாலா தூள் கொடுக்குறோம். கம்மியாக தான் போடணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. எப்படி வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட குடல் போட்டு ரெடியாச்சு. மாட்டுக்கோழி குடல் போட்டு